Hello viewers, today we are going to talk about has been, have been and had been. These three are more important to your communication, spoken and English grammar also. I have some tricks and tips in end of the video. நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் நீங்க first time பார்க்கறதா இருந்தா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. இப்போ has been, have been, had been அப்படினா என்னன்னு பார்த்தலாம். has been, have been இந்த ரெண்டுமே present perfect-க்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம எந்த ஒரு சென்டென்ஸை சொல்லும்போது அதை ஒரு பர்ஃபெக்ட்டா சொன்னோம்னா அதோட வேல்யூவே அதிகம்தான். ஸோ ஒரு சென்டென்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்ட் டென்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு ஹேஸ் பீன், ஹேவ் பீன் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு ஹேட் பீன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு ஹேஸ் பீனும் இருக்குது, ஹேவ் பீனும் இருக்குது. அப்போ இதை எங்கெங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் பார்க்கணும். சப்ஜெக்டில் ஐ, வி, யூ, தே இந்த மாதிரி இருந்தால் நம்ம ஹேவ் பீன் நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஹீ, ஷீ, இட் அந்த மாதிரி நம்மளுக்கு சப்ஜெக்ட் வந்திருந்ததுன்னா நம்ம ஹேஸ் பீன் யூஸ் பண்ணணும். இது நார்மல் ஃபார்மேஷன் தான். அடுத்து ஹேட் பீனுக்கு வந்து இந்த ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட் இது எல்லாத்துக்குமே நம்ம பாஸ்ட் டென்ஸ்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். பாஸ்ட் டென்ஸாக ஒரு பாஸ்ட் பர்ஃபெக்டாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னாலே ஹேட் பீன் தான் யூஸ் பண்ணணும். சரி வாங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ ஹவ் பீன் பிஸி ஃபார் அ கப்புள் ஆஃப் மந்த்ஸ். நான் 2 மாதமாக எப்படி இருக்கிறேன், ரொம்ப பிஸியாக இருக்கிறேன். ஸோ 2 மாதமாக ஐ ஹாவ் பீன், இப்போ வரைக்கும் அவங்க என்ன செஞ்சுட்டு தான் இருக்காங்க, பிஸியாக தான் இருக்கிறாங்க. அப்போது ஏற்கனவே பிஸியாக இருந்திருக்காங்க, இப்போயும் அவங்க பிஸியாக இருக்கிறாங்க. சப்ஜெக்ட் பாருங்கள், ஐ வந்திருக்குதா. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஐ, வி, யூ, தே இதெல்லாம் வரும்போது ஹாவ் பீன் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி மெயின் வேர்ப்னு எதுவுமே கிடையாது, ஹாவ் பீன் தான் இங்கே மெயின் வேர்பே. இங்கே ஐ ஹாவ் பீன் எழுதலாம், இல்லை ஐ பீன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ரகு ஹாஸ் பீன் பிளே ஃபார் அ வீக். என்னது, ரகு ஹாஸ், இங்கே ஏன் ஹேஸ் வந்திருக்கு, ஹீ, ஷீ, இட் நம்ம சொன்னோம் இல்லையா. ஹீ, ஷீ, இட் வரும்போது சப்ஜெக்டில் வந்து ஹீ, ஷீ, இட் இருந்தால் நம்ம என்ன போடணும் அப்படின்னா ஹேஸ் போடணும். ஸோ இங்கே ஹேஸ் பீன் வரும். இப்போது ரகுங்கிறது என்னது, ஹீயை மென்ஷன் பண்ணுது. ஸோ இங்கே வந்து ஹேஸ் பீன் யூஸ் பண்ணுறோம். ஒரு வாரமாகவே என்ன செஞ்சுட்டு இருக்கான், விளையாண்டுட்டே இருக்கிறான். அவன் என்ன செய்யறான், ஒரு வாரமாக வீட்டுக்கே வரல, விளையாண்டுட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே. ஸோ ரகு ஹாஸ் பீன் பிளே ஃபார் அ வீக், ஒரு வாரமாகவே அவன் விளையாண்டுக்கிட்டே இருக்கிறான். ஐ ஹாவ் நெவர் பீன் டு அமெரிக்கா, இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். இங்கே நாட்டுக்கு பதிலாக என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா நெவர்னு போட்டிருக்காங்க. ஐ ஹாவ் நெவர் பீன் டு அமெரிக்கா, நான் அமெரிக்காவுக்கு போனதே இல்லை. ஐ ஹாவ் நெவர் பீன். ஓகே, ஐ ஹாவ் நெவர் பீன்னாலே போனது இல்லை. இங்கே வந்து போனதுக்கு நம்ம எப்படி பீன் யூஸ் பண்ணுவோம், கான் சொல்லுவோம் இல்லையா. கான் போடாமல் நம்ம கான் பதிலாக பீன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஐ ஹாவ் நெவர் பீன் டு அமெரிக்கா, நான் அமெரிக்காவுக்கு போனதே இல்லை, இது வரைக்கும் போனதே இல்லை. அதுதான் நெவர் பீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. வந்து கான் நம்ம போட வேண்டியது இல்லை, ஏன்னா பீன் வந்துச்சு இல்லையா, அதனால நம்ம கான் தேவையில்லை. அடுத்தது இதை வந்து நம்ம கொஸ்டினாக ஃபார்ம் பண்ணும்போது பாருங்கள், ஹாவ் இதே இதுதான். ஐ பதிலாக ஹாவ் வந்து ஃபஸ்ட்டு வந்துச்சு, ஐ பதிலாக யூ. ஹாவ் யூ நெவர் பீன் டு அமெரிக்கா, நீ இது வரைக்கும் அமெரிக்காவுக்கு போனது இல்லையா அப்படி கொஸ்டின் கேட்கும்போது நம்ம நெவர்னு போடக்கூடாது, எவர் இது வரைக்கும். ஓகே, எப்பவுமே. ஓகே, இது நெவர் இது வரைக்கும் போனதில்லை அப்படின்னு சொல்கிறது. எவர்னா எப்பவுமே போனதில்லை. ஹாவ் யூ எவர் பீன் டு அமெரிக்கா, நான் இது வரைக்கும் நீ அமெரிக்காவுக்கு போனது இல்லையா அப்படின்னு கேட்குறதுக்கு எவர்னு சொல்லுவோம். ஸோ நெவர் வந்து இங்கே எவராக மாறிடுது. ஹாவ் ஃபர்ஸ்ட் வந்துடும், கொஸ்டின் வரும்போது இந்த வெர்பு ஃபர்ஸ்ட் வந்துடும். ஹாவ் யூ எவர் பீன் டு அமெரிக்கா, நீ இது வரைக்கும் அமெரிக்காவுக்கு போனது இல்லையா அப்படின்னு கேட்குறது. நெக்ஸ்ட் பாருங்க, சீதா ஹேஸ் ஜஸ்ட் பீன் டு போலீஸ் ஸ்டேஷன். சீதாங்கிற ஷீ, அதாவது சீதாங்கிற தேர்ட் பர்சன் வந்திருக்கு. ஸோ நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹேஸ் ஜஸ்ட்னு வந்திருந்ததுனால நம்ம ஜஸ்ட் இங்கே லாஸ்ட் போட மாட்டோம், ஹேஸ் பீனுக்கு நடுவில் யூஸ் பண்ணிக்கலாம். சீதா ஹேஸ் ஜஸ்ட் பீன் டு போலீஸ் ஸ்டேஷன். சீதா இப்போ தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹீ ஹாஸ் பீன் ஆப்சென்ட் சின்ஸ் லாஸ்ட் ஃப்ரைடே. அவன் லாஸ்ட் ஃப்ரைடே போன வெள்ளிக்கிழமையில இருந்த அவன் என்ன செய்யலை, வரல, அவன் ஆப்சென்ட் தான். ஓகே, ஷீ ஹேட் பீன் டு லண்டன் ஆஃப்டன். ஷீ ஹேட் பீன் வந்துட்டு, அப்போ ஹேட் பீன் வந்துட்டாலே நம்மளுக்கு தெரியும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ ஷீ ஹேட் பீன் டு லண்டன் ஆஃப்டன். ஆஃப்டன்னா தெரியும், அடிக்கடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அடிக்கடி போகிறது. ஸோ ஷீ ஹேட் பீன் டு லண்டன் ஆஃப்டன், அடிக்கடி அவள் என்ன செய்வா, லண்டன் போவா அப்படின்னு சொல்கிறது தான் ஷீ ஹேட் பீன். அப்போ அவள் அடிக்கடி லண்டன் போவா அப்படிங்கிறது
இங்கே பாஸ்ட்டில் மென்ஷன் பண்ணுறதுனால had been நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு has been, have been and had been இதை எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம இப்போ பார்த்தது என்ன அப்படின்னா present perfect tense and past perfect tense தான் பார்த்தோம். இதே has been, have been, had been நம்ம past perfect continuousக்கு யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ perfect continuous tenseனா வேற ஒன்றுமே கிடையாது, இங்கே வெர்போட ing சேர்த்து எழுதுறது தான். இது எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்துடும். ஒரு சென்டென்ஸில் எப்போவுமே சப்ஜெக்ட் வந்துடும். சப்ஜெக்ட்க்கு அடுத்து has been, have been நம்ம என்ன போடணுமோ அந்த வெர்பை நம்ம போட்டுக்குவோம். has been போடலாம், have been போடலாம் and had been போடலாம். நம்ம அந்த சென்டென்ஸை பொறுத்து இருக்குது. ஓகே, இந்த மாதிரி போட்டுக்கணும். அடுத்து வெர்போட ing சேர்த்து எழுதணும். ஓகே, சப்ஜெக்ட் has been, have been, had been and verb plus ing போட்டு நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் சொல்ல வரோமோ அதை நம்ம அடிஷனலாக சேர்த்துக்கிறது. It has been working on this project for a week. ஒரு வாரமாகவே இந்த ப்ராஜெக்டில் அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி, ஒரு வாரமாகவே இருந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு கண்டினியூஸாக சொல்கிறோம் இல்லையா, அதனால தான் நம்மளுக்கு இந்த verb plus ing போட்டிருக்கோம். ஸோ இங்கே இட்டுங்கிற சப்ஜெக்ட் நம்ம சொன்னோம்ல he, she, it இந்த மாதிரி வந்துட்டா இந்த சப்ஜெக்டுக்கு அடுத்து நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா has been போடுறோம். ஓகே, has been நம்ம தெரியும் தேர்ட் பர்சன்னால நம்ம has been போடுறோம். மேபி ஐ வந்துடுச்சுன்னா நம்ம have போடுவோம், ஐ வி இந்த மாதிரி வந்தால் நம்ம have போடுவோம். ஸோ has been verb plus ing formation வந்துடுச்சு working. அடுத்து நம்ம ஆப்ஜெக்ட் on this project for a week. ஒரு வாரமாகவே இந்த ப்ராஜெக்டில் அது இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறது, இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். I have been going to Spain on holiday every year since 1987. 1987ல் இருந்தே ஒவ்வொரு ஹாலிடேக்குமே நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கிறோம், நான் எங்கே போயிட்டு இருக்கேன் அப்படின்னா ஸ்பெயினுக்கு போய்கிட்டு இருக்கிறேன். ஐ ஹாவ், ஓகே, ஐ வந்ததுனால நம்ம ஹாவ் பீன் போனோம். ஐ ஹாவ் பீன் கோயிங் டு ஸ்பெயின். நான் கோயிங் டு ஸ்பெயின் ஆன் ஹாலிடே. ஒவ்வொரு விடுமுறைக்குமே எவ்ரி இயர் ஒவ்வொரு விடுமுறைக்குமே எங்கே போயிட்டு இருக்காங்க, ஸ்பெயினுக்கு போயிட்டு இருக்காங்க. எப்போ இருந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டால் 1987ல் இருந்தே ஒவ்வொரு விடுமுறைக்குமே அவங்க ஸ்பெயினுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது கண்டினியூஷனாக நடந்துகிட்டு இருக்கு, அதனால தான் இது பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இது என்ன டென்ஸில் என்ன ஃபார்மேஷனில் இருக்குன்னா ப்ரெசென்ட்டில் இருக்குது. ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அவங்க ஏற்கனவே போயிட்டு இருந்தாங்க, இப்போயும் போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் இது ப்ரெசென்ட் பர்ஃபெக்டில் இருக்குது. ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஐ ஹவ் பீன் கோயிங் டு ஸ்பெயின் ஆன் ஹாலிடே எவ்ரி இயர் சின்ஸ் 1987. He was tired because he had been driving all day. அப்போது நாள் ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கான், ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கான். அதனால தான் என்ன செஞ்சுட்டாங்க, அவனுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டயர்ட் ஆயிடுச்சு. He was tired. இது நார்மல் பாஸ்ட் டென்ஸ் தான். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்க, he had been driving all day. ஓகே, ஹீனா தெரியும் சப்ஜெக்ட், had been அப்போ அது பாஸ்ட். ஓகே, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். he had been driving but plus ing வந்துட்டாலே கண்டினியூஸ் டென்ஸ். ஆல் டே, அவன் ஒரு நாள் ஃபுல்லாக அவன் ட்ரைவ் பண்ணதுனால அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, he was tired because. ஏன்னா இது ஏன் நம்ம சொல்லியிருக்கோம்னா ரீசன் சொல்லணும்ல, பிகாஸ் அவனுக்கு டயர்ட் ஆயிடுச்சு. அவன் ஒரு நாள் ஃபுல்லாக என்னது ட்ரை பண்ணதுனால அவனுக்கு டயர்ட் ஆயிடுச்சு. பிகாஸ்னால் ரீசன் சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. ஏனென்றால் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லணும். அவன் ரொம்ப சோர்வாக இருக்கான், ஏனென்றால் அவன் ஒரு நாள் ஃபுல்லாக வண்டியை ஓட்டிட்டு வந்தான் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இப்போ உங்களுக்கு has been, have been, had been எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு தெரியும். அதுலேயும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் எங்கே யூஸ் பண்ணுறது, இதுவே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்கிற மாதிரி தான், ஆனால் இதில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். அவ்வளோதான். இது ஒரு பெரிய மலையெல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியான ஒன்று. பார்த்தா இந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ ஃபஸ்ட்லேயே நான் ஒன்று சொல்லியிருந்தேன், என்ன அப்படின்னா நம்ம இந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு இது எல்லாத்தையுமே சிம்பிளாக ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அது என்னன்னு பார்க்கலாம். சப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா தெரியும் எல்லாருக்குமே. ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட் இதெல்லாமே சப்ஜெக்ட் ப்ரொனவுன். இப்போ இந்த ப்ரெசன்ட் ஐ, வி, யூ, தே இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் வரும்போது நம்ம have been யூஸ் பண்ணுவோம். அதுவே தேர்ட் பர்சன் வரும்போது has been யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதுவே நம்ம இந்த செவனுமே ஐ, வி, யூ, தே,
she, he, it. இந்த ஏழுமே past tenseல ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா had been. ஓகே, had been. அவ்வளவுதான். இதை வந்து நம்ம ஒரு அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வெர்ப் இருக்கோ அதோட ஐஎன்ஜி போட்டு எழுதினாலே நம்மளால ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ண முடியும். I have been learning, we have been learning, you have been learning, they have been learning. அடுத்து he has been. He has been learning, she has been learning, it has been learning. இந்த மாதிரி தான் நம்ம சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும். இது வந்து அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி சப்ஜெக்ட்ல ஸ்டார்ட் பண்ணி ஃபுல் ஸ்டாப்ல முடிஞ்சிருந்ததுன்னா அது ஒரு அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். இதுவே நம்ம ஒரு கொஸ்டினா கேட்கும்போது ஹேவும் பீனும் வந்து பிரிஞ்சிடும். கொஸ்டினா கேட்கும்போது ஹேவும் பீனும் பிரிஞ்சிடும். அப்போ அதுக்கு நடுவில் என்ன வரும்னா சப்ஜெக்ட் வரும். இதுக்கு நடுவில் நம்ம என்ன சப்ஜெக்ட்னாலும் போடலாம். இப்போ ஐ வி ஹி இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ ஐ வி ஹி இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதை வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணலாம். அதே லேர்னிங். இப்போ அதே லேர்னிங் இதை எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுறது? கொஸ்டினாக ஃபார்ம் பண்ணுறது. இது கொஸ்டின். இதை எப்படி கொஸ்டினாக ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹேவ் வந்துடும், அடுத்து சப்ஜெக்ட் வந்துடும், அடுத்து பீன் வரும், அடுத்து வந்து வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இது வந்து ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் உள்ள கொஸ்டின் ஃபார்மேஷன். அது எப்படி கேட்கணும் அப்படின்னா ஹேவ் யூ பீன் லேர்னிங், நீ கவனித்து கொண்டு இருக்கிறாயா? ஹேவ் யூ பீன் லேர்னிங்னா நீ கவனித்து கொண்டு இருக்கிறாயா? அது ஹேவ் வி பீன் லேர்னிங், நாங்கள் கவனித்து கொண்டு இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி கேட்குறது. அதுவே ஹீ சொல்லும் போது ஹேஸ். ஓகே, ஹேஸ் ஹீ பீன் லேர்னிங், அவன் கவனித்து கொண்டு இருக்கிறானா. இது இவ்வளோதான், சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு சென்டென்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுறதும் ஈஸி, அதே சென்டென்ஸை நம்ம கொஷினாக மேக் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு 2-3 டைம் நீங்கள் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சென்டென்ஸை வந்து ஈஸியாக மேக் பண்ண முடியும், ஈஸியாக உங்களால் கொஷின் பண்ணவும் முடியும். ஸோ இதை நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக்